அப்ப கிருபை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றதான். கிருபை ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ எவ்வளவு எவ்வளவு நம்மளை தாழ்த்துறோமோ, இந்த பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க பவுல் என்ன சொல்றான், அந்த 7ஆம் அதிகார கடைசியில பாத்தீங்கன்னா என்ன சொல்றான், யாரு என்னை காப்பாற்ற கூடும், யாரு என்னை காப்பாற்றுவா, நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புகிற செய்ய வெறுக்கிற செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கணும். என்னைக்குமே பெருமை என்ன பண்ணாதுன்னா கிருபை கொண்டு வர. ஏன் சொன்னா, பெருமை என்பது ஆதாமின் அறிவு. ஆதாமின் அறிவுக்கும் கிருபைக்கும் சம்மந்தமே கிடையாது. பெருமை என்பது ஆதாமினுடைய அறிவு. ஆதாமினுடைய கீழ்ப்படியாமைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆதாம் என்பவன் அடங்காதவன். இயேசு தன்னை அர்ப்பணித்தவர் பிதாவுக்கு. ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தான். இயேசு பரிகாரத்தை செய்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஆதாம் இழந்து போனான், பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அதை மீட்டார். அதனால ஆதாமனுடைய சாயலுக்கும் பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து சாயலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ ஆதாமின் அறிவு என்ன பண்ண, பெருமை. அதைத்தான் அந்த இடத்துல ஒரு பரிசை என்ன பண்றான், ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், இப்படிலாம் பேசுறேன், இவனை மாதிரி நான் என்ன கிடையாது, அயோக்கியம் இல்லை சொல்லிட்டு தானே பெருமை பேசுறான். ஆயக்காரன் என்ன பண்ண தெரியுமா, மாறல அடிச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க, பெருமை என்பது நீங்க எதை கொடூரமான பாவம் நினைக்கிறீங்களோ அதை காட்டில கொடூரமான பாவம் தான் பெருமை. எதை கொடூரமான பாவம் நினைக்கிறீங்க, கொலை, விபச்சாரம் எவ்வளவு மோசமானது நினைக்கிறீங்க, அந்த ஈக்குவல் இல்ல அதுக்கு மேல கூட சொல்லலாம் பெருமை என்பது. ஏன் சொன்னா, பெருமை அது ஆதாமினுடைய அறிவு. அது எங்க கொண்டு போய் விட்டதுன்னா மரணத்துல கொண்டு போய் விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். பெருமை என்பது கொடூரமானது. ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கூட அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா மன்னிக்கிறார். ஒரு ஆயக்காரன் சொன்னா சும்மா இல்ல, அநேகரோட சாபத்தை வாங்கக்கூடியவன் தான், வரி வசூலிக்கக்கூடியவன், ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி போட்டு அநேகருடைய சாபத்தை சம்பாதிக்கிறான். அவன் என்ன பண்றான், மார்ல அடிச்சுன்னு அழுகுறான், பாவி ஆகிய மனுஷன்றான் தன்னை. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பரிசையன். இவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான், இவன் சிகரெட் பிடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான், ஒரு மனைவிக்கு புருஷன், வட்டிக்கெல்லாம் விட மாட்டான். ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்குது, ஆதாமினுடைய அறிவு இருக்குது, பெருமை. வெளிப்புற தோற்றத்தை வைத்து தேவன் ஒருவனை நிதானிக்கிறவர் அல்ல, வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்றவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். தாழ்மையில் இருக்கிற கிருபை தர முடியும், வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கிருபை தர முடியாது. வெளிப்புற தோற்றத்துல நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், தலையிட நின்னா நம்முடைய ரத்தம் மாறிடுமா, பாவத்தின் ரத்தம் முடியாது. அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன பண்ற, தேவன் முன்னாடி தாழ்த்துகிற பொழுதுதான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் முன்னாடி யார் ஒருத்தர் என்னால முடியல நீங்க தான்ப்பா அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு கிருபை கிடைக்குது.